என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போவது சிவபுராணம் பகுதி 9. சதி பராசக்தியின் அம்சம். தீர்வை கேட்டுச் சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார். நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதி சக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பெடுத்துள்ளாள். அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சாலச் சிறந்தது என்று கூறினார். தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புற்ற தட்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார். தட்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறி மையலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார். அவர் சதியிடம், என் அன்பு மகளே, நீ மையல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன். அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை, அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார். தந்தையின் முன் சதி விருப்பத்தை கூறினாள். சிவனே என் பதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினாள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் காணலாம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.